நானும் சுந்தரிச்சியனவா ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. இவன் பிரிச்சு வச்சாரா இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளாத நாட்டுல ஒன்னா போறாரு, 2 நிமிஷம் மாமாத்தானே 4 பேர் ஒன்னா போறாங்க. எனக்கு 4 திசைன்னு திருப்பி விடுறா நம்ம ஆளு. நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறாரா பிரிச்சு வைக்கிறதுல பெரிய இல்லைங்க. நம்ம ஆளு அங்கமே ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க. இந்த அரசியல பார்த்துருப்பீங்க. I am going. I want more. I want more. ஒரே பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல்ல சுந்தரமன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்துல வாழ்ந்த இதயக்கணியாக திகழ்ந்த அருமை ஐயா அவர் பாடத்திலிருந்து வர மாதம் நான் வழங்கிற இடத்துல, அதாவது இந்த கேங்கர்ஸ் படத்தை இந்த ஆடியோ பங்கனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கி இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்க முன்னால ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி இருக்கு. இந்த கேங்கர்ஸ் அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் மூலம் நீங்க கொண்டு சேர்த்தீங்க. வேற ஒரு மின்னலத்துக்குலாம் வந்து சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இது என்னன்னா நானும் சுந்தரிச்சியனவா ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. இவன் பிரிச்சு வச்சாரா இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளாத நாட்டுல ஒன்னா போறாரு, 2 நிமிஷம் மாமாத்தானே 4 பேர் ஒன்னா போறாங்க. எனக்கு 4 திசைன்னு திருப்பி விடுறா நம்ம ஆளு. நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறாரா பிரிச்சு வைக்கிறதுல பெரிய இல்லைங்க. நம்ம ஆளு அங்கமே ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க. இந்த அரசியல பார்த்துருப்பீங்க, சில பேரையெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு உங்களை பத்தி எப்படி கேட்கிறாங்களே உங்க அபிப்பிராயம் என்ன, அது எப்படி கேட்கறது? கேட்க பார்த்துப்பீங்க, பேரையில பார்த்துப்பீங்க. நீங்க வந்து ரொம்ப தும்பல் அதிகமாகி போச்சாப்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சின்ன பையில போடணும் எனக்கு பேரு, அதுக்கு பேரு இப்ப வேற அப்படியே சொன்னாங்க. அது நிறைய யோசிக்கிறாங்க. பார்த்தால செருப்பு சொல்லிடுறாங்க. வேற இங்க வருவாங்க, என்ன அவங்களை பார்த்தா செருப்பு கொண்டு அடிக்கிறாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படியே சொன்னாங்க. இப்படியே பேசி 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 பார்த்து மீடியாவில பூரா பயங்கரமா ஏறும். எது அது மாதிரி உலகத்துல வந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்க பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு புரிஞ்சது வந்து எங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஆனா நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு விண்ணர் படத்துல சேர்ந்த மாதிரி இந்த படத்துல சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால சத்தியமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தரிஜி அண்ணனோட சேரும்போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு, அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் ஃபுல்லாமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனா இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் வெங்கடு, மனம், பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் வந்து நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். தமிழ் சினிமாவில வந்து அதிகமா இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சொல்லுவாரு, பீவா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதிகமா எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் கதையோட சுந்தரிஜி அண்ணங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். என்னால என்ன காரணம்னா என்னுடைய பொருட்கள் அவர் கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கறத அவரு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு 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 பண்ணிருக்கோம். இந்த வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி
எப்படி இந்த படத்தை நாங்க இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறதோ அவரை பேசி வச்சிருப்பாரு அவரு, அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அவரை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருப்போம். இதுல ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசுறோம், பேசி முடிச்சு இம்மிடியா 35 நாள்ல இந்த படத்தை நாங்க முடிச்சாங்க. இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிச்சு எப்படி நடத்துகிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜிசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த புதிய தயாரிப்பாளருடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பா எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா படம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்க என்ன கேட்குறீங்களோ, நீங்க என்னென்ன மெயின் கிரியேட் ரசிங்கனாலே எக்கச்சக்கமா இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீன் கிரியேட்டர் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் அந்த படத்துல நிறைய இருக்கு. அதனால நீங்க தைரியமா குடும்பத்தோட உட்கார்ந்து தேர்தல பார்த்து இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் அந்த படத்துல எப்பயுமே தனியா உட்காந்து ஒரு படம் பார்த்து தானா செஞ்சோம்னா நம்மளே பைத்தியமா நினைப்போம். அப்படி பார்க்க கூடாது. தேர்தல உட்காந்து கும்பலோட பார்க்க போனா அந்த மூலையில ஒருத்தன் சிரிப்பான். அப்ப ஏன் சிரிக்கிறாங்க போய் அங்கிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க அப்படின்னு கூட்டுறதுல அப்படி மொத்தமா குடும்பத்தோட உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து பார்க்கும் போதா ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்கு, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இது எப்படி சிரிப்பு வருங்கிறத நீ அங்க பார்க்க முடியும். அதனால இந்த படம் ஒரு அன்பான வெற்றி படம். இந்த வெற்றி படத்துல நீங்க கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24 தேதி நீங்க கண்ணை நல்லா விழிச்சிட்டு 1 வரைக்கும் 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அறிவான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்க அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். எனக்கு வந்து முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால இதை நல்லா நடிச்சுங்கன்னு நினைக்கல. இதுக்கு மேலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகா எடுத்துருவாரு அவர். அதே மாதிரி அவரையும் நான் கேட்டு வாங்குவேன். இந்த மாதிரி இசைங்க நல்லா இருந்தது இந்த படத்துல. ஆமா, இப்ப என்ன நீங்க வேற கேள்வி அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப நம்ம உங்களுக்கலாம். அது என்னன்னா இந்த நேரம் நீங்க வாங்கம்மா இவரை கேளுங்க. அதாவது என்னன்னாலே இந்த தருணத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் செல்ஃபி நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இவரு வேறு மொழி சேர்த்து இருக்கு ஒண்ணு நான் நடுவுல போய் நிக்கிறேன். இல்ல இங்க கேமரா மட்டும் தூங்குறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா பிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாமா, எல்லாரும் பிளாஷ் லைட் போட்டு ஆன் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாமே. ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகு திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம். எல்லாரும் Thank you.